Welcome to Food.Green. Hi friends, இன்னைக்கு நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 4 டைம்ஸ் சிஃப்ட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் அவன் 160 டிகிரிஸ் ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் ப்ரௌன் சுகர், 1/4 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சிஃப்ட் பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் பால் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஃப்ளாரை டேப் பண்ணி எடுத்துருங்க. பேட்டரை டின்ல போர் பண்ணிடுங்க. ரெண்டு தடவை நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் ப்ரீஹீட் ஆனதும் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. 25 மினிட்ஸ் கழிச்சு அவன்லேருந்து எடுத்தாச்சு. இப்போது இது கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். எடுக்கும்போது க்ளீனாக வந்திருந்ததுன்னா இது கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா 2 மினிட்ஸ் கூட வச்சு பேக் பண்ணுங்கள். இப்போ இதை டின்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுடுங்க. இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு தேவையான pralines பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்குது. கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு தட்டில் இதை ஊற்றிடுங்க.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பட்டர்ஸ்காட்ச் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1/4 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து கேரமலைஸ் ஆக விடுங்க. சுகர் கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுல 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி சிம்மில் வச்சு அந்த கேரமலைஸ் ஆன சுகர் வந்து திரும்பவும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸையும் நல்லா கூலாக விட்டுடுங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை உடைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிக்கோங்க. இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். கேக்கை போர்டு மேல வச்சுட்டு 2 லேயரா கட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமை இதுக்கு மேல அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பட்டர்ஸ்காட்ச் சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. pralines தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் கேக்கை இது மேலே வச்சு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. சைட்ஸையும் நல்லா கோட் பண்ணிடுங்க. இதில் யூஸ்வலாக எல்லோ ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. உங்களுக்கு விருப்பமான நாசில் வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பட்டர்ஸ்காட்ச் சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. pralines வச்சு டெக்கரேட் பண்ணுங்க. சைட்ஸையும் pralines வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் நான் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெடிமேடாகவே கிடைக்குது. டேஸ்டியான பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட்.green சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.